அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அருக்காணியை பற்றி சொல்லியும் கொஞ்சம் கூட பயப்படலடி அவன். ஆம்பளைனா அந்த தம்பி மாதிரி தான் இருக்கணுமாமா. என்னடி நக்கலை? அட இல்லை மாமா, ஆவி மேலையெல்லாம் அந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதுதான் பூசாரியும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டான். இவளும் இப்படி சொல்கிறா. இப்போ எப்படி தான் அவனை காலி பண்ணுறது? அடுத்து நாமளா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஆமாம். The next day. என்ன மாமா, நம்ம வீட்டு கதவு யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. ஆஹா, நாம் தட்டினது பத்தாதுன்னு இப்போ நம்ம வீட்டு கதவை யாரையோ தட்டுறாங்களே ஐயா. ஏமாம்மா, அருக்காணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு. ஆஹா, நாம் சொன்ன அருக்காணியை நம்ம பொண்டாட்டி நம்புகிறோம். ஆனால் அவன் நம்பலையே ஐயா. சமாளிப்போம், இல்லைன்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஆமாம், அருவு கட்டவலை அது அருக்காணியாக இருக்காது. அட நீங்கள் தானே மாமா சொன்னீங்க. ஏண்டி, நான் சொன்னேன்தான். ஆனால் இப்போ வந்து கதவை தட்டுறது அருக்காணின்னு சொன்னனா? அப்போ யாருன்னு போய் பாருங்க மாமா. ஆஹா, சோதனையெல்லாம் நமக்கே வருது ஐயா. ஏண்டி, யாராவது குரல் கொடுத்தா போய் பார்ப்போம். தேவையில்லாமல் போய் ஏன் பார்த்துக்கிட்டு? என்னது, நம்ம வீட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு, ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்தால் கதவையே திறக்க மாட்டேங்கிறாரு. விடிஞ்சதும் முதல்ல கேன் வாட்டர் வாங்கணும். கண்டிப்பாக அருக்காணி வந்திருக்க மாட்டா. ஏன்னா அது நம்ம செட்டப்பு. போய் கதவை திறப்போம். என்னது, யாரையுமே காணோம். மாடியை பார்த்தா கரும் கும்முன்னு இருக்கு. ஒருவேளை மாடியில் குடியிருக்கிற அவன் வந்திருப்பானோ? இந்த நேரத்தில் அவன் ஏன் வரப்போகிறான்? ஆஹா, பூனை இதுதான் கதவை தட்டுச்சா? மொட்டைப்பையில பூனை என்னைக்கிட்ட கதவை தட்டியிருக்கு? ஆஹா, போகிற போக்க பார்த்தா இந்த பூனையும் நமக்கு வில்லனாயிடும் போல இருக்கு ஐயா. கதவை திறக்கவே கூடாது, பூட்டி வச்சிடணும். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.